நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை தொடங்கி ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஷஹாதத் வரையிலுமான இந்த தொடர் நிகழ்ச்சியில் நம்மெல்லாம் 41வது பகுதியில் நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம். கடந்த பகுதியில் என்ன பார்த்தோம் கடைசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஈராக்கிலிருந்து ரோமுடைய இந்த படைகளை எதிர்கொள்வதற்காக அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் போய் யர்முக்கில் போய் சேர்ந்தாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம பார்த்தோம். அதற்காக காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்தாங்க. இது ஷாமுடைய அந்த படையினர் எதிர்பாராத ஒரு நிகழ்வாக இது அமைந்தது. ஏன்னா 18 நாளில் கடக்க வேண்டிய அந்த இடத்த வெறும் 5 நாளில் தங்களுடைய உயிரை பணயமாக வச்சு அல்லாஹ்வுடைய மார்க்கம் மேலோங்கணுங்கிறதுக்காக, இது பொருளாதாரத்துக்காகவோ ஆட்சி பிடிப்பதுக்காகவோ அது ஏற்படுத்துறதில்லை. இஸ்லாமுங்கிறது மன்னர் ஆட்சியை வன்மையாக கண்டிக்கிறது. அது மன்னர்கள் மனிதர்களை அடிமையாக வச்சு குழப்பம் நடத்துகிறாங்க. அதை மீட்டு அல்லாஹ்வுடைய அடிமைகளாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு தூய்மையான நோக்கத்திற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தாங்க. அதில் சஹாபாக்களும் முழு அர்ப்பணிப்போடு அதை பங்கெடுத்தாங்க. அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு ரிஸ்க் எல்லாமே எடுத்தாங்க. ஏன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொகுசா வாழணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்துட்டுலாம் யாரும் போக மாட்டாங்க. இது ரோமுடைய அந்த கூட்டத்தினரும் பாரசீகத்துடைய கூட்டத்தினரும் இது மாதிரியான சாதனைகளை செய்ய மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க அந்த மாதிரி போய் ஜெயிச்சு கொடுத்தா அவங்களுக்கு என்ன நடக்கும்? அவன் ஜாலியாக இருப்பான், நல்லா அவன் என்ஜாய் பண்ணுவான். ஆனால் முஸ்லீம்கள் எதற்காக படையெடுத்து போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இன்றைக்கி அமெரிக்கா ஒரு பொய் சொல்லுது பாருங்க. ஈராக்கில் சதாம் ஹுசேன் அடக்குமுறை பண்ணுறாரு. அவருடைய அடக்குமுறையிலிருந்து நாம் மீட்டெடுத்து அந்த மக்களை நல்லா வாழ வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அதற்காக நாங்கள் உள்ளே வந்தோம்னு சொல்லி 5 லட்சம் பேரை கொண்டுட்டு இன்னும் மோசமான ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு கொடுத்துட்டு நிம்மதியே இல்லை இன்றைக்கி அவங்களுக்கு. அப்போ அது மாதிரியான ஒரு வாழ்க்கையை கொடுத்துட்டு இன்றைக்கி அந்த சைத்தான்தனமான அந்த வேலையை போகிறாங்க. இது தஜ்ஜாலியத்தான ஒரு போர்கள். இதற்கு நேர் எதிர்மாறாக உண்மையாகவே சத்தியத்திற்காக நடந்த போர்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போர்களும் குலஃபாய் ராஷிதீன்களுடைய போர்களும் பின்னாடி வந்தவர்களுடைய போர்கள் அதை ஆட்சி பிடிப்பதற்காக. ஏன்னா அதுவே அவங்களே கிலாஃபத்திலிருந்து வெளியே போனதுனால அந்த போர்கள் நம்ம இந்த நோக்கத்தை நாம் சொல்ல முடியாது. ஆனால் இவர்களுடைய போர்களை பொறுத்த வரைக்கும், குலஃபாய் ராஷிதீன்களுடைய அந்த போர்களை பொறுத்த வரைக்கும் தூய்மையான ஒரு எண்ணம் கொண்ட அந்த மக்கள் நலனை பேணக்கூடிய போர்கள் தான் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ இதில் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நேராக அந்த இடத்துல போகிறாங்க, படையோடு போய் இணைஞ்சிக்கிறாங்க. அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறாங்க. ஆன உடனே அந்த கடிதம் அவங்க ரிட்டர்ன் போடுறாங்க. காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுக்கு கடிதம் போகுது. அதை பார்த்துட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ரொம்பவும் மகிழ்ச்சி அடைகிறாங்க. காலித் இப்படி ஒரு சாதனை பண்ணிட்டார். ஏன்னா 18 நாளில் கடக்க வேண்டிய ஒரு டிஸ்டன்ஸை வெறும் 5 நாளில் கடந்து போயிட்டாரு அப்படின்னு. அப்போ அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு என்ன சொல்கிறாங்கன்னா, வேணான்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க, காலித் பின் வலீத் வேண்டாம் அப்படின்னு சொல்லி லீடராக போட வேணும்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நான் அந்த இடத்துல இருந்திருந்தேன், காலிதுடைய இடத்துல நான் இருந்திருந்தால் நான் இந்த முடிவு எடுத்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் சரியான ஒரு ஆளை தான் தேர்ந்தெடுத்தீங்கன்னு சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்கள இவங்க புகழ்றாங்க. இதுதான் நல்லவங்களுடைய பழக்கம். ஒரு கருத்தை அவங்க சொல்கிறாங்க, அது உடனே அந்த கருத்தை அது சரியில்லை, அடுத்த கருத்து சிறந்ததுன்னு உடனே கொஞ்சம் கூட தயக்கமே காட்டாமல் உடனே அந்த கருத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க பாருங்கள். இதை தான் நாம் கற்றுக்கணும். இந்த ஒரு குணம் இன்றைக்கி சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இடத்துல வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி முஸ்லீம்கள் ஒரு அணியில் ஆயிரலாம். இதெல்லாம் நாம் படிப்பினை பெற தவறிய ஒரு விஷயங்களில் இதுவும் ஒன்று. அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு போய் அங்கே போய் சேர்றாங்க. போய் சேர்ந்த உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பயங்கரமான ஒரு தயக்கம் வருது. என்னன்னா, அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இடத்துல போய் உங்களுக்கு மேலே நான் தளபதியாக நியமிக்கப்பட்டிருக்கேன்னு எப்படி சொல்கிறது அப்படின்னு. ஏன்னா காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விஷயத்தில் தான் அந்த சஹாபாக்களுடைய அந்த படிப்பினையே வருது. அந்த சஹாபாக்களில் முந்தியவர்களுக்கு அந்தஸ்து இருக்குது அப்படிங்கிறது யார் ரசூல்லா காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல தான் முதல்ல சொல்கிறாங்க. காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு தான் அந்த ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பின்னாடி தான் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. அப்போ அவர்களுக்கு ஒரு இடத்துல என்ன ஆயிருதுன்னு பார்த்தீங்கன்னா, முஸ்லீமில் 4968 ஹதீஸில் பாருங்கள். அந்த இடத்துல இவங்க என்ன பண்ணிடுறாங்க, அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அவர்களும் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்களுக்கும் ஒரு வாக்குவாதம் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து காலித் பின் வலீத் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் முன்னாடி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டதை வச்சு எங்ககிட்ட நீங்கள் ரொம்ப ஆதிக்கம் செலுத்துறீங்க, நீங்கள் முந்தியவர்கள்ங்கிற அந்த ஒரு இதை எங்கள் மேலே நீங்கள் காட்டுறீங்க அப்படின்னு சொல்லி காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்கள் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அவர்களை திட்டிடுறாங்க. இதை பார்த்துட்டு ரசூலா என்ன சொல்கிறாங்க, ஆமாம் அவங்க முன்னாடி வந்ததுனால அவங்களுக்கு சிறப்பு இருக்குது. நீங்கள் உஹது மலை அளவு தங்கத்தை செலவு பண்ணாலும் இவர்கள் கையளவு தானியத்தை செலவு பண்ணால் இதுக்கு சமமாக அது ஆகாது. என்னுடைய தோழர்களை நீங்கள் திட்டாதீர்கள். இந்த ஹதீஸில் பார்த்தீங்கன்னா மோசடி செய்வாங்க. இது முழு ஹதீஸ். இது என்னுடைய தோழர்களை திட்டாதீர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை பார்த்து சொல்கிறாங்க, காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்லுவாங்க. எங்கேயாவது இந்த உலமாக்கள் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஹதீஸ் எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? பயான்களில் வெறும் மொட்டையாக சொல்லுவாங்க, என்னுடைய தோழர்களை திட்டாதீங்க, என்னுடைய தோழர்களை திட்டாதீங்க. நம்முடைய கணக்குக்கு நம்ம யாரையுமே திட்ட முடியாது, அது வேற விஷயம். ஆனால் இந்த ஹதீஸை இவர்கள் எதற்கு பயன்படுத்துகிறாங்க? இந்த ஹதீஸை எதற்கு பயன்படுத்துறாங்க? எல்லா நபி தோழர்களும் சமம்னு சொல்லி பயன்படுத்துறாங்க. ஆனா இந்த ஹதீஸுடைய கருத்து என்ன அப்படின்னா, எல்லா நபி தோழரும் சமம் கிடையாது அப்படின்னு நடத்தப்பட்ட பாடத்தை எடுத்து அதிலேயே இவங்க கைவரிசையை காமிச்சு அனைத்து நபி தோழர்களும் சமம்னு சொல்ல ஒரு மிகப்பெரிய அபாண்டமான பொய்யை இந்த இடத்துல சொல்றாங்க. இன்னைக்கும் பாருங்க, தொடர்ந்து பதிவுகளை போட்டுட்டே வர்றாங்க. என்ன சொல்றாங்க? நபி தோழர்களை பிரிக்கிறீங்க, நபி தோழர்களை பிரிக்கிறீங்க. பிரிவுன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? நான் கேட்கறது என்னன்னா, நானா பிரிச்சேன்? நான் இன்னைக்கு உட்காந்து எனக்கு பிடிச்சவங்களா கருப்பு கலர்லாம் இங்க நில்லுங்க, வெள்ளை சொக்கா போட்டவங்களா இங்க நில்லுங்க, இப்படியா பிரிச்சுட்டு இருக்கிறோம்?
குர்ஆன் எதை பிரிக்குதோ அதை பிரிச்சா தான் அது சத்தியம். குர்ஆன் பிரிக்கதை ஒருவன் பிரிக்கவில்லை என்றால் அவன் அநியாயக்காரன். குர்ஆன் எதை பிரிக்கவில்லையோ அவன் பிரிச்சானா. நபிமார்கள் மத்தியில ஏற்றத்தாழ்வு கிடையாது. இந்த இடத்துல எவனாவது பிரிச்சான் அப்படின்னா லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மிர் ருசுலின் இருக்கு. ரசூல்களுக்கு மத்தியில் எந்த பிரிவினையும் கிடையாது, எந்த ஒரு டிஃபரன்ஸும் கிடையாதுன்ட்டான். இப்போ இந்த இடத்துல ரசூல்களுக்கு மத்தியில் பிரிவு காட்டினீங்கன்னா அவன் அநியாயக்காரன். அதே சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் குர்ஆன் தெளிவாக கிரேடு பண்ணி பிரிச்சிருச்சு. அப்போ இந்த இடத்துல சஹாபாக்கள் சமம்னு பேசினா அவன் அநியாயக்காரன். சஹாபாக்கள் சமம்னு ரசூலா சொல்லல, சஹாபாக்கள் சொல்லல, நீங்க ஏன் பேசுறீங்க? உங்களுக்கு சஹாபாக்கள் மேல பாசம் கிடையாது, அதனுடைய பின்னணியே வேற, அதோடைய உண்மை பாசம், அதாவது உங்களுடைய அசல் பாசம் வேற. யாரையோ காப்பாற்றுவதற்காக, யாரையோ நீங்கள் முட்டு கொடுப்பதற்காக இது போகக்கூடிய ஒரு வெற்று கோஷம் அப்படிங்கறத இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். சஹாபாக்கள் சமம்ங்கிறது ஒரு காலத்திலும் கிடையாது. அது வடிகட்டிய போய், அது ஹதீஸுக்கு மாற்றம், குர்ஆனுக்கு மாற்றம், இஸ்லாத்துல வந்த சலஃபுகளுக்கு மாற்றம், முன் சென்ற அந்த இமாம்களுக்கு மாற்றம். இது இஸ்லாத்துடைய அடிப்படை கொள்கைகளுக்கு மாற்றமான ஒரு நம்பிக்கை. இதை இஸ்லாத்தின் பெயரால் இன்னைக்கு விதைக்கிறாங்க. இதை ரொம்ப மகிழ்ச்சியா வேற சொல்லிட்டு இருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு அநியாயமான ஒரு விஷயம் அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு இங்க லெட்டர் காட்டி படிக்கிறதுக்கே அவங்க தயங்குறாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஸ்வத்துல் முபஷராவை சேர்ந்தவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இந்த சமுதாயத்தின் நம்பிக்கையாளர்ங்கிற பட்டம் கொடுக்கப்பட்டவர்கள். மிக சிறந்த நபி தோழர்கள் அவரும் ஒருத்தரா வர்றதுனால இவரை போய் நாம எப்படி நீக்கம் பண்ணி நாம எப்படி அந்த பதவிக்கு வர்றது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இவங்களுக்கு அனுபவமும் இருக்கு. அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விஷயத்துல இவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நேரடியாக உபதேசம் பண்ணதுனால அவங்க ரொம்ப அந்த தயக்கத்துல இருக்கிறாங்க. அப்ப அந்த தயக்கத்துல இவங்க என்ன பண்றாங்கன்னா நேரா காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு போய் தயங்கி அந்த லெட்டரை கொடுத்துட்டு இந்த மாதிரி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எனக்கு கடிதம் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி ஒட்டுமொத்த படைகளுக்கும் நான் தளபதியாக நியமிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உங்களின் அந்தஸ்து என்னை விட மேலானது. பணிவு பாருங்க. இப்போ நம்ம மாதிரி ஏதாவது நாம அந்த இடத்துல போய் சஹாபாக்கள் அனைவரும் சமம் அப்படிலாம் பேசல. என்னை விட உங்களுடைய அந்தஸ்து மேலானது, என்னை விட நீங்கள் இஸ்லாத்தில் முந்திக் கொண்டீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்தின் நம்பிக்கையாளர் என்று உங்களை கூறியுள்ளார்கள். நீங்கள் இந்த சமுதாயத்தின் அஸ்திவாரம் போன்றவர்கள். யாரு? அஸ்வத்துல் நான் சொன்னல சமுதாயத்தை காக்கக்கூடிய 10 தலைவர்கள் அப்படின்ட்டு. இந்த சமுதாயத்துடைய வேர்கள் இவர்கள் தான், இந்த சமுதாயத்துடைய அஸ்திவாரம் இவர்கள் தான், இந்த சமுதாயத்துடைய அடித்தளம் இவர்கள் தான். இவர்களோட யார் முரண்பட்டாலும் அவர்களுடைய கருத்து தான் தூக்கி எறியப்படுமே தவிர இவர்களுடைய கருத்துக்கள் தலைக்கு மேல நம்ம வச்சு மதிக்கணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த இடத்துல காலித் பின் வலீத் இந்த பணிவு பாருங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இப்போது நீங்கள் இருக்கும் நிலையிலேயே நான் உங்களை வைத்திருப்பேன். உங்களை பதவியிலிருந்து அபூபக்கர் நீக்கிட்டாங்க, ஆனாலும் உங்களுக்கு சமமா நான் நடந்துக்க மாட்டேன். இப்போ நீங்க என்ன பொசிஷன்ல இருக்கீங்களோ அப்படிதான், நான் பேருக்கு தான் தளபதியா இருப்பேன், மற்றபடி உங்களையும் நான் இந்த பொசிஷன்ல தான் நான் வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தளபதியாக்கப்படுவேன் என்று ஆசைப்படவில்லை. நான் ஏதோ இந்த பதவிக்கு உங்களுக்கு மேல வரணும்னு நான் ஆசைப்படலைங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நான் கடிதமும் போடல, நான் கேட்டு இந்த கடிதமும் நான் போடல. உங்களின் கருத்து கேட்காமல் நான் எந்த முடிவையும் நான் எடுக்க மாட்டேன். உங்க கண்ணியத்துக்கு குறைவா நானா ஒரு முடிவு எடுத்துட்டு உங்களுக்கு அப்புறமா சொல்லப்படும் அப்படிலாம் கிடையாது. உங்கள்கிட்ட கேட்காம நான் எந்த முடிவும் நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொன்ன உடனே அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நீங்க இவ்வளவு தூரம்லாம் ஃபீல் பண்ணாதீங்க, கலீஃபாவுடைய உத்தரவுக்கு நான் கட்டுப்படுறேன். இதுதான் பெரியவங்களுடைய பக்குவம், இதுதான் பெரியவங்களுடைய பக்குவம். அந்த பெரியவங்க பாருங்க எப்படி நடந்தாங்க. அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாதுங்க காலித், நீங்க இப்படி இது பண்றீங்க, அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. கலீஃபா ஆர்டர் வந்துச்சா நான் ஃபாலோ பண்ணிட்டு போயிடுறேன் அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் கூட அவங்க மனசுல அந்த ஒரு கலக்கத்தை அவங்க காமிச்சிக்கவே மாட்டாங்க. இதுக்கு தான் முந்தியவர்களோட இருந்து நம்ம பாடம் கத்துக்கணும் அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்றோம். இப்போ இந்த சூழ்நிலையில கரெக்டா இவங்க அசம்பிள் ஆகி இவங்க ஜாயின் ஆயிட்டாங்க. அப்ப இதுல அடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுது. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பாரசீகர்களிடமிருந்து ஈராக்கை இவங்க கைப்பற்றி வச்சிருக்காங்க. யாரு? நபி முத்தன்னா இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கைப்பற்றி அவங்க வச்சிருக்காங்க. காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அங்க இருந்து தான் இப்போ ரோமர்கள் இடத்துல ஜாயின் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாரசீகர்கள் மறுபடியும் படையெடுத்து இந்த கைப்பற்றுவதற்காக தயாராகிறாங்க. இப்போ இந்த தகவல் கேள்விப்பட்ட உடனே முத்தன்னா இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இடத்துல உதவி கேட்குறாங்க. இது மாதிரி படைகள் தேவைப்படுது. இப்போ அங்க ரோமிட்டு இருந்து நம்ம படைகள் வாங்க முடியாது. ஏன்னா ரோம்ல இருக்கிற படைகளுக்கு மிக முக்கியமான வேலை ரோமர்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு வேலை இருக்கு. அப்போ எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் எங்க இருந்து கேட்கறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மதீனாவில இருந்து கேட்கறாங்க. மதீனாவில் இன்னைக்கு ஃபோர்ஸ் இருக்கு. அந்த கிராமப்புறத்தில் அரபிகள் இருக்கிறாங்க, மதீனாவுடைய சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த துலக்காக்கள் இவங்கெல்லாம் இருக்காங்க. இவர்களுடைய அந்த உதவி கேட்டு என்ன பண்றாங்க, முத்தன்னா பின் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வர்றாங்க. இந்த உதவி கேட்டு அந்த இடத்துல தங்குறாங்கல்ல, இந்த நேரத்தில் சமுதாயத்துக்கு மிகப்பெரிய ஒரு இன்னொரு சோதனை விழுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மரணம். இந்த நேரத்தில் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகுது. இந்த நேரத்தில் என்ன ஆகுறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓரிரு நாட்களில் மரணிக்கிறாங்க. அதான் பாருங்க, இந்த சமுதாயம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, கடுமையாக ஆட்டுவிக்கப்பட்டார்கள். இவங்களுக்கு நிம்மதியே கிடையாது. பூமியில் முன் சென்றவர்கள் யாருமே அவர்களுக்கு நிம்மதியே கிடையாது. உட்காந்து அவங்க சாப்பிடவே கிடையாது. பின்னாடி வந்தவங்க வேணா அந்த செல்வங்களை அனுபவிச்சாங்களே தவிர முன்னாடி இருந்தவங்க யாருமே அதை அனுபவிக்கவே இல்லை. இவர்கள் யாருக்குமே நிம்மதிங்கிறதே கிடையாது. அவங்க இப்போதான் நிம்மதியாக இருக்காங்க. இன்னும் 1400 வருஷமா அல்லாவுடைய புறத்தில் போய் அவங்க அடைஞ்சாங்களே,
மரணிச்சதுக்கு அப்புறம் தான் இப்போ தான் அவங்க எல்லாமே நிம்மதியாக இருக்காங்க. இன்றைக்கி ஒரு நல்ல வாழ்க்கை அவங்க அல்லா இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அசல் வாழ்க்கை அதுதான். அல்ல அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை நமக்கும் அல்ல நமக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து நம்மளும் வந்து வைக்கணும். அப்போ இந்த அடிப்படையில் இவங்க என்ன ஆயிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுக்கு உடல்நிலை வந்து சரியா, திடீர் மரணம் கிடையாது, உடல்நிலை படிப்படியாக சரியில்லாமல் போய் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க மரணிக்கிறாங்க. ஆனால் தடாலடியாக ரசூலா எப்படி ஒரு உடம்பு சரியில்லாமல் இருந்து ஒரு 3-4 நாளில் வஃபாத் ஆகுறாங்களோ அதே மாதிரி தான். அதாவது ரசூலுல்லாஹ்க்கு நடந்த எல்லாமே அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுக்கு தான். இப்போ இந்த இடத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு வந்து அந்த உடம்பு சரியில்லாமல் போனோன்னா என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹலீஃபா பதவியிலிருந்து முதல்ல நீங்கிக்கிறாங்க. சொல்கிறாங்க, என்னுடைய பையத்திலிருந்து உங்களை எல்லாத்தையும் நான் ரிலீஸ் பண்ணிடுறேன், நான் வந்து ஹலீஃபா கிடையாது இன்னிலிருந்து அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி விட்றாங்க. பண்ணிட்டு சொல்கிறாங்க, நான் இரவில் மரணித்தால் காலை முத்தன்னா பின் ஹாரிஸ் படை கிளம்பி விட வேண்டும், அதே நான் காலை மரணித்தால் இரவுக்குள் கிளம்பிடணும். முத்தன்னா பின் ஹாரிஸ் வந்திருக்காரு, ஈராக்குக்கு படை வந்து உதவி தேவைப்படுதுன்ட்டு. இந்த நேரத்தில் நான் இப்போவே நைட்டுக்குள்ளே நான் மவுத் ஆகிட்டேன் அப்படின்னா சுபூலெல்லாம் முத்தன்னாவுடைய படை வந்து கிளம்பி போயிடணும். ஏன்னா அந்த இடத்துல எப்போ வேணாலும் பாரசீகம் வந்து அட்டாக் பண்ண வந்துடும். அப்போ ஈராக்கில் பாரசீகம் அட்டாக் பண்ண வந்துருச்சு அப்படின்னா, முத்தன் லீடரும் இங்கே இருந்தார் அப்படின்னா நிலைமை ரொம்ப மோசமாக போயிடும். அப்போ அதற்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து லேட் பண்ணிவிட்டு முத்தன்னாவை வந்து பிடிச்சிடலாம் வச்சுக்கூடாது, நான் நைட்டு மரணம் அடைஞ்சிட்டேன்னா காலையிலேயே வந்து படை கிளம்பி போயிடணும், காலையில் மரணம் அடைஞ்சிட்டேன்னா ஈவினிங்குள்ளே இந்த படைகள் வந்து கிளம்பி போயிடணும் அப்படின்னு சொல்லி உபதேசம் வந்து பண்ணுறாங்க. அதே மாதிரி அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அடுத்த கலீஃபாவை நான் உயிரோடு இருக்கும்போது நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. இப்போ கிலாஃபத்துலேருந்து இவங்க நீங்கிட்டாங்க, நான் கலீஃபா கிடையாது, ஏன்னா உத்தரவுகள் போட முடியாது, எந்த ஒரு அரசு பணியும் செய்ய முடியாது, உடல்நிலை வந்து ரொம்ப ஒரு மரணப்படுக்கைக்கு போயிட்டாங்க. அப்போ அந்த இடத்துல போனோன்னு சொல்கிறாங்க, ஆனால் என் கண்ணு முன்னாடியே நீங்கள் அடுத்த கலீஃபாவை செலக்ட் பண்ணிடுங்க, ஏன்னா நான் இருக்கும்போது நீங்கள் கலீஃபாவை தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி இது இந்த ஒரு கோரிக்கை அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க வைக்கிறாங்க. இதில் ஒரு முக்கியமான ஒரு படிப்பினை இருக்குது, இதை கவனமாக பார்க்கணும். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அவர்கள் எப்படி தேர்வு செய்யப்பட்டார்கள்ங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்டடிஸ். இதில் தான் வந்து மிகப்பெரிய ஒரு மோசடியும் வந்து இன்னைக்கு வந்து பரவிட்டு இருக்கு. அதான் சொன்னல, இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் கர்பலாங்கிற ஒரு சம்பவத்து மேலே பார்த்தீங்கன்னா லாரி லாரியாக பொய்கள் வந்து அவுத்து விடப்பட்டிருக்கு. வரலாறுகளில் ஏராளமான பொய்கள் அதன் மேலே போட்டு மூடப்பட்டிருக்கு. ஆனால் ஹதீஸ்களில் தெளிவாக நமக்கு என்ன நடந்ததுங்கிறது நம்ம புரிஞ்சிக்க முடியும். அதுதான். ஆனால் ஹதீஸை வந்து இவங்க எடுத்துக்க மாட்டாங்க, இந்த நேரத்தில் வரலாறு எடுத்து பேசுவாங்க. ஆனால் மற்ற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஹதீஸ் தான் நிற்கும், வரலாறு நிற்காதும்பாங்க. ஆனால் கர்பலாவுடைய விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் ஹதீஸ்களை பார்க்கவே மாட்டாங்க. அலி ரலியல்லாஹு அவர்களுடைய போர்களை பொறுத்த வரைக்கும் ஹதீஸ்களை இவங்க தொடவே மாட்டாங்க. ஹாரிஜாக்களுடைய விவகாரத்தில் ஹதீஸ்களை இவங்க தொடவே மாட்டாங்க. ஷியாக்களுடைய விவகாரத்தில் ஹதீஸ்களை தொட மாட்டாங்க, வெறும் வரலாறுகளை கொண்டு வந்து காமிப்பாங்க. ஆனால் வாழ்க்கை பூரா என்ன பேசுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா குரான் ஹதீஸும்பாங்க. ஆனால் அலி ரலியல்லாஹு விஷயத்தில் வரும்போது ஹதீஸை தூக்கி குப்பையில் போட்டுருவாங்க. வரலாற்று நூல்கள் இருந்து எடுத்து அங்கே இருக்கக்கூடிய குப்பைகளை கொண்டாந்து அலி ரலியல்லாஹு மேலே எரிஞ்சிட்டே இருப்பாங்க. அதில் விட்டுக்கட்டப்பட்ட ஏராளமான பொய்களில் மிக முக்கியமான ஒரு பொய் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபூபக்கர் அவர்களே உமர் ரலியல்லாஹு அவர்களை வசியத்து செய்தார்கள்ங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு பொய். அபூபக்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து உமர் ரலியல்லாஹு அவர்களை தானாக வசியத்து செய்யவில்லை அப்படிங்கறத முதல்ல நாம வந்து புரிஞ்சுக்கணும். இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா தபகாத் இப்னு சாத்ங்கிற அந்த நூல்ல வந்து பாத்தீங்கன்னா 3வது வால்யூம்ல 36வது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதுல என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் மரணப்படுக்கைக்கு வந்துறாங்க. வந்தவொடனே என்ன சொல்றாங்க, நீங்களே உங்க அடுத்த ஆட்சியாளரை தேர்ந்தெடுங்கங்கறாங்க. அப்போ வந்து சஹாபாக்கள் என்ன சொல்றாங்க, பெரிய சஹாபாக்கள், அதான் சொல்றல, சஹாபாக்கள் மசூரா செய்தார்கள்னு ஒண்ணே இருக்கிற 1,24,000 பேர் மசூரா செஞ்சாங்கன்னு கணக்கில் எடுத்துக்கூடாது. அந்த 10 பேர் தான், அந்த 10 பேர் டிசைட் பண்ணிட்டாங்கன்னா அது உம்மத்துடைய கருத்து இஜ்மா ஆயிரும். அதுல யாரும் மாற்று கருத்து சொல்றதுக்கு ரைட்ஸே கிடையாது. நான் இதை ஒத்துக்கொள்ள மாட்டேன்னா அவர் தான் ஒத்துக்கொள்ளாம ஓரமா உட்காரணும். மற்றபடி இந்த 10 பேருடைய கருத்தை யாருமே நிராகரிக்கவே முடியாது. அப்ப அந்த 10 பேரை மட்டும் கூப்பிட்டு வசூரா பண்றாங்க. இது மாதிரி சொல்லுங்க, என்ன வந்து அடுத்த ஆட்சியாளர் நீங்க தேர்ந்தெடுங்க அப்படிங்கும்போது அந்த 10 பேரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்களே ஒரு பேரை சஜஷன் பண்ணுங்க, உங்களுடைய கருத்து முதல்ல சொல்லுங்க அப்படிங்கும்போது அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன சொல்றாங்க அப்படின்னா, உமர் ரலியல்லாஹு பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்னங்கிற இந்த செய்தி பாருங்க. தபகாத் இப்னு சாத்ல 3வது வால்யூம்ல 36வது பக்கத்துல இது வந்து இருக்கு. அகாபிர் சஹாபாக்களை கூப்பிட்டு சொல்றாங்க, அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அவங்களை கூப்பிட்டு சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு அவர்களை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறாங்க. கேட்டோன்னே என்ன சொல்றாங்க, என்ன உமர் ரலியல்லாஹு பத்தி என்கிட்ட கேட்குறீங்க, உமரை பத்தி உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கருத்துக்கு வாங்கிக்கிறாங்க. அடுத்து அப்புறம் உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களை பார்த்து கேட்குறாங்க, உமர் ரலியல்லாஹு பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு. உஸ்மான் ரலியல்லாஹு சொல்றாங்க, என்ன உமர் ரலியல்லாஹு பத்தி என்கிட்ட கேட்குறீங்க, உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க. பின்னாடி என்ன சொல்றாங்க, முஹாஜிரின்களிடையும் அன்சாரிகளிடையும் போய் நீங்க கருத்து கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சார்பாக யார் போய் கருத்து கேட்குறா, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் போய் முஹாஜிர்கள் லீடர்கள்ட்டையும் அன்சாரிகளுடைய லீடர்கள்ட்டையும் கருத்து கேட்குறாங்க. கேட்டதில் அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உமர் ரலியல்லாஹுடைய பேரை வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் பரிந்துரை செய்கிறார்கள், சஹாபாக்கள் அதை அங்கீகரித்தார்கள். இதற்கு பேர் மஷூரா. இது நியமனம் கிடையாது, வசியத்து கிடையாது. இதை வச்சுக்கிட்டு முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் யஸீதை நியமனம் பண்ணது நிகர் அப்படின்னு சொல்லி ஒரு மோசடி வந்து நடந்துட்டு இருக்கு. அப்ப இதுக்கும் அதுக்கும் வலைக்கும் மடுவுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு வேட்பாளர் இவர் வந்து பரிந்துரை பண்றாரு, அதை மக்கள் அக்செப்ட் பண்றாங்க. அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் உமர் ரலியல்லாஹு அவர்கள் தேர்வு செய்யப்படுறாங்க. அப்ப அந்த நேரத்தில் கூட என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, உமர் ரலியல்லாஹு பத்தி ஒரு அதிருப்தி வந்து ஒரு கருத்து வந்து சொல்லப்படுது. என்ன சொல்லப்படுதுன்னா, உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய கடுமையை பற்றி அச்சம் வந்து கொள்றாங்க எல்லாருமே. சஹாபாக்கள் சிலர் உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த கடுமை வந்து ரொம்ப இருக்கு, உங்களை மாதிரி அவர் மென்மையா நடந்து கொள்ளக்கூடியவர் அல்ல, இப்படிப்பட்ட ஒரு பதவிக்கு வந்தார்னா எப்படி இருக்கும், ரொம்ப கடுமையா போயிருமோ அப்படின்னு சொல்லி பயப்படும் போது அவங்க சொல்றாங்க, இல்ல
நான் மென்மையா இருக்கிறதுனால தான் உமர் கடுமையா நடந்துக்கிறாரு, அவர் பொறுப்பை சுமக்கும் போது இப்படி நடந்துக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்துக்காக நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன். ஒரு நபித்தோழர் வந்து கேட்கறாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா, அபூபக்கர் அவர்களே, நீங்க உமரை ஏன் நியமித்தீர்கள்னு மறுமையில் அல்லாஹ் உங்ககிட்ட கேட்டா அந்த நேரத்தில் நீங்க எப்படி நடந்து என்ன பதில் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இவ்வளவு கடுமையா நடந்து கொள்ளக்கூடிய ஒருவரை வந்து நீங்க எப்படி தேர்ந்தெடுத்தீங்கன்னு சொல்லி அல்லாஹ் கேட்டாங்கன்னா, அப்ப நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க அல்லாஹ்க்கு அப்படிங்கும்போது அவர் சொல்றாங்க, இந்த அதிகாரத்தை அநியாயமான முறையில் ஒருவர் அடைந்தால் அவர் அழிந்து போவார். அவர் சொல்றாங்க, இந்த அதிகாரத்தை எவனாவது ஆதிக்கம் செலுத்தி அதை கைப்பற்றினா அவன் அழிஞ்சு போனான் அப்படின்னு சொல்லிட்டு, இறைவா உன் அடியார்களில் சிறந்த ஒருவரையே நான் தேர்வு செய்தேன் என்று கூறுவேன். நான் அல்லாஹ்ட்ட சொல்லுவேன், யா அல்லாஹ் எனக்கு தெரிஞ்சு உமரை விட சிறந்தவர் வேற யாருமே எனக்கு தெரியல. ஏன்னா சமுதாயத்துடைய 2வது அந்தஸ்து அவருக்கு தான், அபூபக்கர் அவர்களுக்கு அடுத்தது அவர் தான். அந்த வகையில் நான் இவரை தான் நான் தேர்ந்தெடுத்தேன் விரைவில் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது சொல்றாங்க, விரைவில் நீங்கள் செல்வந்தர்களாக ஆகிவிடுவீர்கள். நீங்க ரொம்ப சீக்கிரமே என்ன ஆயிருவீங்க, பணக்காரர்களாக ஆவீங்க. ஏன்னா ரசூலாவுடைய முன்னறிவிப்பு அபூபக்கர் அவர்களுக்கு தெரியும், ரோமாபுரியுடைய கருவூலங்கள் கிஸ்ராவுடைய கருவூலங்கள்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரப்போகுது அப்படிங்கிறது தெரியும். அந்த படைகளும் புறப்பட்டு போயிருச்சு. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுன்னு விரைவில் நடக்க போகுது. அப்படி நடக்கும் போது ரசூல்லா உங்களுக்கு எச்சரித்து அந்தவும் நடக்கும்ங்கிறாங்க. எது எச்சரிச்சுட்டு போனாங்க ரசூல்லா, ஒருவர் நீங்கள் வெட்டி கொள்வீர்கள், பொருளாதார ஆசை காரணமாக ஒருவர் நீங்கள் வெட்டி கொள்வீர்கள். இது நடந்தது பின்னாடி உஸ்மான் ரலியல்லாஹு காலத்துக்கு பிறகு இந்த பொருளாதாரத்திற்காக இந்த பிரச்சனைகளும் இந்த உம்மத் வந்து சந்திச்சது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிச்சாங்க. அதற்கு உமர் போன்ற ஒருவர் இந்த சூழலுக்கு இருந்தால் உங்களுக்கு அவர் தான் சரியாக இருப்பார், அவர் தான் தேவை அப்படின்னு சொல்லி என்னை தேர்வு செய்ய சொன்னதால் உமரை தேர்வு செய்தேன். என்னை தேர்வு செய்ய சொன்னதுனால நான் இவரை விட்டா எனக்கு வேற பெஸ்ட் ஆப்ஷன் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு முடியாத நிலையில் மக்கள்கிட்ட வந்து வெளியும் வர்றாங்க. வெளியே வந்துட்டு சொல்றாங்க, மக்களே நான் என் உறவினரை தேர்வு செய்யவில்லை, உமரைத்தான் நான் தேர்வு செய்தேன். நான் ஒன்றும் என் சொந்தக்காரங்களை நியமிக்கலையா. அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகன் இருந்தாங்க, அப்துர் ரஹ்மான் பின் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் இருந்தாங்க. அவரை வந்து நான் ஒன்றும் செலக்ட் பண்ணல, நான் உமரை தானே செலக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி தான் ஏன் வந்து உமரை சஜஸ்ட் பண்றோம் அப்படிங்கிற சொன்னாங்க. அப்போ தேர்வு மக்களுடையது. இப்போ இந்த இடத்துல நம்ம நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும், அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை தேர்வு செய்யும் போது என்ன நடக்குது, அலி ரலியல்லாஹு அவர்களை கூப்பிட்டு மஷூரா செய்யலை. அலி ரலியல்லாஹு அவர்களை கூப்பிட்டு மஷூரா செய்யலை. அது ஒரு வரலாற்றில் ஒரு பிரச்சனைன்னு ஒன்று ஆச்சா இல்லையா, அது சம்பந்தமாக ஹதீஸ்கள் கிடைக்குதா இல்லையா. அதே மாதிரி அபூபக்கர் அவர்கள் சுயமாக உமர் ரலியல்லாஹு அவர்களை யாரிடமும் ஆலோசனை கேட்காமல் தேர்வு செஞ்சிருந்தா பிரச்சனை இதை விட பெருசாயிருக்கும். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் விஷயத்திலேயாவது உம்மத்து ஒருமித்த கருத்தில் இருந்தது. ஆனால் உமர் ரலியல்லாஹு விஷயத்தில் மாற்று கருத்து உம்மத்துக்கு இருந்தது, இவர் கடுமையாக நடந்து கொள்ளக்கூடியவர் அப்படின்ட்டு. அப்போ இந்த நேரத்தில் மற்ற சஹாபாக்கள் தாராளமாக வந்து அப்ஜெக்ஷன் செஞ்சிருக்க முடியும். ஆனால் மஷூரா செய்து தேர்ந்தெடுக்கப்பட்டதால் தான் என்னாச்சு, உமர் ரலியல்லாஹுடைய தேர்வு சம்பந்தமாக ஒரு சலசலப்பு கூட ஏற்படவே இல்லை. அலி ரலியல்லாஹு அவர்களும் பையத்து செய்கிறாங்க, தல்ஹா ரலியல்லாஹு அவர்களும் பையத்து செய்கிறாங்க, ஜுபைர் ரலியல்லாஹு அவர்களும் பையத்து செய்கிறாங்க. எங்கேயுமே பிரச்சனை வரல. அப்போ இதிலிருந்தே தெரிஞ்சுக்கணும், அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தானாக இந்த சமுதாயத்தின் மீது திணிச்சு விட்டுட்டு போல உமர் ரலியல்லாஹு அவர்களை மஷூரா செஞ்சாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு ஒரு ஓட்டு இருந்துச்சுல, அந்த ஒரு ஓட்டு என்ன சொன்னாங்க, நான் உமருக்கு போறேன்னாங்க. மக்களும் வந்து உமர் ரலியல்லாஹு அவர்கள் மேல ஒருமித்த கருத்துக்கு வந்தாங்க, சுமூகமான முறையில் தீர்ப்பு செய்யப்பட்டாங்க. ஆனால் பின்னாடி வந்து இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு சில பேர் பார்த்தீங்கன்னா யசீதுடைய நியமனமும் அபூபக்கர் ரலியல்லாஹு வந்து உமர் ரலியல்லாஹு நியமிச்சதும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி மிக மோசடியான ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. இது ரெண்டும் ஒன்று ஆயிராது. இது அல்லாஹ்விடத்தில் இந்த சொல்லை சொன்னவர்கள் எல்லாமே அல்லாஹ்விடத்தில் போய் பதில் சொல்லணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். உமர் ரலியல்லாஹு கூப்பிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் உபதேசம் செய்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, உமரே அல்லாஹ்வை அஞ்சி கொள்ளவும் அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கும். இந்த பொறுப்பு ஒரு சோதனையாகும். பாருங்க, இந்த பொறுப்பு ஒரு சோதனை. இந்த பதவியில் அமர்ந்து சத்தியத்தை பிறருக்கு கட்டளையிட்டு தாம் அசத்தியத்தில் செயல்படுவதும் நன்மையை பிறருக்கு ஏவி விட்டு தாம் தீமையும் செய்தால் அவர் நன்மை எதிர்பார்க்க முடியாது. ஊருக்கு உபதேசம் பண்ணிட்டு அவர் ஃபாலோ பண்ணாமல் இருந்துட்டீங்க அப்படின்னா நன்மை எதிர்பார்க்க முடியாது. அது மன்னர்களுடைய புத்தி எப்படின்னா, அடுத்தவங்களுக்கு நல்ல நல்ல உபதேசங்களா பண்ணுவாங்க, ஆனால் அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நல்லா பாருங்க, இப்போ ரூல்ஸ் இருக்கும், இப்போ இந்த லாக்டவுன்ல எடுத்துங்க, ரூல்ஸ் எல்லாம் நமக்கு தான் இருக்கும், அவங்களுக்கு எந்த ரூல்ஸுமே இருக்காது. அப்போ அந்த மன்னர்களுடைய புத்தி இது. இந்த பதவியில் வந்து உட்காந்தாங்கன்னா ஊருக்கு உபதேசம் தான் பண்ணுவோம். எப்பயுமே பதவியில் உட்காரவன் தான் ஃபாலோ பண்ண மாட்டான். நீங்க ஜமாத் தலைவர்களும் எடுத்துங்க, எல்லா ரூல்ஸும் வந்து ஜமாத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு தான் ஃபாலோ பண்ணுவாங்களே தவிர தலைவர்கள் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு மார்க்க அறிஞர்களும் நீங்க அப்படி தானே ஆயிப்போச்சு. அல்லாஹ் பயப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் தான் அல்லாஹ் பயப்படுறாங்களே தவிர இன்னைக்கு உலமாக்கள் பார்த்தீங்க அப்படின்னா பயப்படக்கூடியவர்கள் ரொம்ப குறைவாக இருக்காங்க. சில உலமாக்கள் தான், விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் உலமாக்கள் என்ன பண்றாங்கன்னா சின்சியரா இருக்காங்க, நேர்மையா அல்லாஹ்வுக்கு பயப்படுறவங்களா இருக்காங்க. ஆனா பெரும்பான்மையானவர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வுக்கு பயப்படாதவர்களாக துணிஞ்சு பெரும் பெரும் பாவங்கள் செய்யக்கூடியவர்களாக நம்ம வந்து இன்னைக்கு இருக்கிறது பார்க்குறோம். அதுதான் அபூபக்கர் ரலியல்லாஹு வார்ன் பண்றாங்க, இப்படி இருந்துக்காதீங்க. அவர் சொல்றாங்க, அவர் நன்மை எதிர்பார்க்க முடியாது. இப்படி ஊருக்கு உபதேசம் பண்ணிட்டு அடுத்து தான் ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் அவர் அல்லாஹ்விடத்தில் போய் நல்லது கிடைக்கும்னு நல்ல முறையில் அல்லாஹ் நம்மளை நடத்துவான்னு எதிர்பார்க்காதீங்க. அவரின் அமல்களும் அழிந்து விடும். ஏதோ அமல்களுக்கு கூலி கிடைக்கும் வேற நினைச்சிக்காதீங்க. தொழிலாம் புட்டுட்டு போயிடும். நீர் நியமிக்கப்பட்டால் மக்களின் இரத்தக்கரை உன் மீது படிவதை விட்டும் உன் வயிறு அவர்களின் செல்வத்தை தின்பதை விட்டும் காலியாக இருக்கட்டும், உனது நாவு அவர்களின் மானத்தை காப்பாற்றட்டுங்கிற மன்னர்கள் பதவிக்கு வந்து உட்காந்தவனே அடுத்தவனுடைய மான மரியாதையெல்லாம் காத்துல பறக்க விடுறது, அடுத்தவனுடைய பொருளாதாரத்தை சுரண்டி சாப்பிடுறது, அடுத்தவனுடைய உயிரை வந்து பறிக்கிறது, வலுக்கட்டாயமா பறிக்கிறது, இதெல்லாம் பின்னாடி நடக்குது. இதை மறைக்கிறதுக்காக தான் கத்துறாங்க. இதெல்லாம் பின்னாடி நடக்குது. ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்கள் வழியாக நாம வந்து அதை எடுத்து காட்ட முடியும். புகாரி முஸ்லீம்லயே இவர்கள் என்ன செஞ்சாங்க,
பின்னாடி வந்த ஆட்சியாளர்கள் எவ்வளவு மோசமான ஆட்சி நடத்தினாங்க, இஸ்லாத்தை வந்து அவர்கள் எந்த அளவுக்கு வந்து கடைபிடிச்சாங்க அப்படிங்கிறது இங்க அப்பட்டமாக ஹதீஸ்கள்ல வந்து நம்ம பார்க்க முடியும். அதை மறைப்பதற்காகத்தான் என்ன பண்றாங்க, போட்டி போட்டுட்டு இன்னைக்கு வந்து அவர்களுடைய தவறுகளை மறைக்கிறதுக்காக திரைகளை எடுத்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ அபூபக்கர் இதை வான் பண்ணிட்டு போறாங்க, அனைத்து நன்மைகள் செய்யும் ஆற்றலும் அல்லாஹ்விடத்திலே உள்ளது. இப்படி இதுதான் நல்லது இதுதான் கெட்டதுன்னு சொல்லிட்டு இதை செய்யறதுக்கு அல்லாஹ்விடத்துல தான் ஆற்றல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சார்ந்து இருங்க அப்படின்னு உபதேசம் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணப்படுதுன்னா, மக்களுக்கு வந்து ஒரு பிரமாணம் வந்து எழுதப்படுது. இதை யார் எழுதுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் எழுதுறாங்க. மக்களுக்கு உமர் ரலியல்லாஹு தேர்வு செய்யப்பட்டு விட்டார் என்ற செய்தி எழுத்தப்பூர்வமாக உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் எழுதி அதை போய் ஒவ்வொரு இடத்திலும் வாசிச்சு காண்பிக்கப்பட்டது. மக்கள் அனைவரும் ஒரு மனதாக தேர்வு செய்யப்பட்டார். அந்த இடத்துல எலெக்ஷன் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த 10 பேர் செலக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் போய் மக்களுக்கு அந்தந்த இடத்துல வாசிச்சு காமிப்பாங்க. மக்கள் புரிஞ்சுக்குவாங்க, ஓ நாளையிலிருந்து உமர் ரலியல்லாஹு தான் நாம கட்டுப்பட்டு நடக்கணும். அவர் ஒரு ஆர்டர் போட்டார்னா அந்த இடத்துக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு இடத்துல இவர் வந்துட்டார். அந்த அளவுக்கு அவங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டு தகவல் சொல்லப்படும். ஏன்னா இவர்களுக்கு தேர்வு செய்யக்கூடிய அந்த உரிமை எல்லாம் கிடையாது. மக்களுக்கு தேர்வு செய்யக்கூடிய உரிமை அந்த 10 பேருக்கு. அந்த 10 பேர் மரணிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் யாரெல்லாம் சிறப்புக்குரியவங்க இருந்தாங்களோ அவங்களும் வருவாங்க. அந்த மாதிரி இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா வருவாங்க. ஒரு கட்டத்தில் சஹாபாக்கள் அனைவரும் பூமியை விட்டு மறைந்து விட்டார்கள் அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த சமுதாயம் சமமாயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தலைவர் தொண்டர்கள் இப்படிலாம் கிடையாது. இந்த ஏற்றத்தாழ்வு வந்து கிடையாது. ஏன்னா இந்த ஏற்றத்தாழ்வு அல்லாஹ் ஏற்படுத்திய ஏற்றத்தாழ்வு, இது வந்து நாம ஏற்றுக்கிட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஏற்றத்தாழ்வு. அதற்கப்புறம் வர்றவங்க எல்லாருமே இப்போ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு ஓட்டு தான். ஒரு 10 பேர் செலக்ட் பண்ணிட்டு நாங்கள் தான் செலக்ட் பண்ணுவோம் அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பொதுமக்கள் அனைவரும் வந்து ஓட்டு போடுவதற்கு தகுதியானவர்கள். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இந்த நியமனம் நடந்தது. ஆனால் வரலாற்றில் பார்த்தீங்கன்னா பின்னாடியே சும்மா முஆவியா ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திலேயே அபூபக்கர் ரலியல்லாஹு மேல மிக மோசமான ஒரு பொய் வந்து இட்டு கட்டப்படுது. இது யார் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மர்வான் பின் ஹகம். இவன் வந்து ஒரு 1ஆம் நம்பர் சைத்தான். இவனை பத்தி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை பண்ணிட்டு போனாங்க. இது புகாரில பாத்தீங்கன்னா 4827வது ஹதீஸ். மர்வான் பின் ஹகம் முஆவியா ரலியல்லாஹு அவர்களின் மகன் யஸீதுக்கு பையத்து செய்ய வேண்டும் என கேட்டார். அவர் மதீனாவுடைய கவர்னர். இவன் வந்து மதீனாவுடைய கவர்னர், முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் சார்பாக இங்க மதீனாவில் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தவன். இவன் வந்து என்ன சொல்றான், முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் யஸீதை வந்து அடுத்த ஆட்சியாளராக செலக்ட் பண்ணிட்டாரு, எல்லாரும் வந்து அவருக்கு பையத் செய்யுங்க அப்படின்னு சொல்லி பையத் வந்து வாங்கிட்டு. இது 4 வருஷம் இந்த பையத் நடந்துட்டு இருந்தது. இது வந்து மிகப்பெரிய ஒரு அநியாயம். ஒரு ஆட்சியாளர் இருக்கும்போது இன்னொரு ஆட்சியாளருக்காக பையத்தை எடுக்கக்கூடாது. அபூபக்கர் ரலியல்லாஹு எடுத்தாங்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு நீங்கிட்டு தான் எடுத்தாங்க. இவங்க அப்படி எடுக்கல. அவர் முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சியாளராக இருக்கிறார். 4 வருடம் தொடர்ந்து பையத்துங்கிற அந்த ஒரு நிகழ்வு நடந்துகிட்டே இருக்கு. அடுத்த ஆட்சியாளராக யஸீத் வந்து நியமனம் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு பயான் வந்து ஒரு சபையில் மஸ்ஜித் நபவியில செய்கிறாரு. அது செய்யறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மர்வான் பின் ஹகம். இவன் வந்து செய்யறான். என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயான் செய்யறான். இந்த மாதிரி வந்து முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய மகனை வந்து செலக்ட் பண்ணியிருக்காரு, நீங்க எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். இது எதுக்கு அப்படின்னா உம்மத்துக்கு மத்தியில பிறவு வராமல் இருக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி அது வேற ஹதீஸ்கள்ல அது கூடுதலா வாசகம் இருக்கு. அப்ப இதை சொல்லும் போது ஒரு என்ன சொல்றாருன்னா, அதற்கு அப்துர் ரஹ்மான் பின் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் மர்வானுக்கு மறுப்பு தெரிவித்து ஏதோ ஒன்று கூறினார். இது புகாரில இப்படி தான் இருக்கு. உடனே மர்வான் அவரை பிடியுங்கள் என்று தம் சிப்பாய்களுக்கு உத்தரவிட்டார். உடனே அப்துர் ரஹ்மான் ஓடி போய் என்ன பண்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுடைய வீட்டுக்குள்ள போய் பூந்துக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுடைய சகோதரி இல்லையா, அவங்களுடைய வீட்டுக்குள்ள போய் தஞ்சம் புகுந்துக்கிறாங்க. வெளியே மர்வான் துரத்திக்கிட்டே போறான். போய் என்ன சொல்றான், வெளிவான்னு சொல்லி மிரட்டுறான். இவர் வரமாட்டேங்கிறார், உள்ள இருக்கிறார். ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுக்குள்ள எல்லாம் பூந்தாங்கன்னா மக்கள் பார்த்துட்டு இருக்க மாட்டல. ஒரு எல்லை இருக்குல்ல எந்த ஒரு அநியாயத்துக்கும். அப்ப இது உள்ளெல்லாம் பூந்திருந்தா அப்படின்னா நடந்திருக்கிறதே வேற. ஆனா அவன் என்ன பண்ணிக்கிறான், சரி இது வரைக்கும் தான் நம்ம சேஃப் ஜோன் அப்படின்ட்டு வெளியே நின்றுட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு மகனை வந்து திட்டுறான். என்ன சொல்லி திட்டுறான்னா, சூரத்துல் அஹ்காஃப் இருக்குல்ல 46வது அத்தியாயம், அதுல வந்து ஒரு தந்தை மகனுடைய ஒரு நிகழ்வு வரும். அது ஒரு பெற்றோரும் ஒரு பையனுக்கும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு வரும். ஒரு காஃபிர் பையன் வந்து அம்மா அப்பாவை தொந்தரவு பண்ணுவான். அதை சொல்லிட்டு சொல்றாரு, இது உன் விஷயத்தில் இறங்கிய வசனம் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப குர்ஆனுக்கு பாருங்க இன்னைக்கு சம்பந்தம் இல்லாம பொறுத்துறாங்க பாருங்க. இன்னைக்கு இந்த வேலையை யாரு ஸ்டார்ட் பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா, அப்ப குர்ஆனுக்கு சம்பந்தம் இல்லாத வசனங்களை பொறுத்துறது, அதுவும் யாருக்கு ஃபிட் பண்றது, சஹாபி மேல உங்க விஷயத்துல தான் இப்படி ஒரு வசனம் இறங்கிச்சுட்டு. அது ஒரு காஃபிரை பற்றி குர்ஆன் அந்த இடத்துல பேசுது. அந்த வசனம் அபூபக்கர் ரலியல்லாஹு மகனை பற்றி பேசுதுன்னு சொல்லி எங்க இருந்து பேசுறா, இது புகாரில தானே இருக்கு. புகாரில 4827வது ஹதீஸ் எடுத்து பாருங்க. அதே தப்சீர் இப்னு கசீர்ல 46வது அத்தியாயத்துல 14வது சூராவுடைய விளக்கம் தப்சீர் எடுத்து பாருங்க. அதுல வந்து இப்னு கசீர் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க இந்த சம்பவம் தொடர்பான அனைத்து ஹதீஸ்களையும் ஒரே இடத்துல அவங்க வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அப்ப இதுல வந்து இவன் என்ன பேசுறாங்க, மர்வான் உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற அப்துர் ரஹ்மான் பின் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து உங்க விஷயத்துல தான் அந்த வசனம் இறங்கிச்சு, நீ தான் அந்த காஃபிர் பையன் அப்படின்னு சொல்லி திட்டான். சஹாபியை திட்டான். யாரு, தாபியின் திட்டான். ஆனா இந்த இடத்துல சஹாபாக்களுடைய கண்ணியத்தை பாதுகாக்கிறவங்க யாரை பாதுகாப்பாங்கன்னா மர்வானை பாதுகாப்பாங்க. உள்ள இருக்கிற அபூபக்கர் ரலியல்லாஹு மகனை பாதுகாக்க மாட்டாங்க. அதை அநியாயம் பண்ண இவனை பாதுகாப்பாங்களே தவிர இவரை வந்து என்ன பண்ணுவாங்க, பாதுகாக்க மாட்டாங்க. இந்த இடத்துல இவன் என்ன பேசினா, இவர் பதிலுக்கு என்ன பேசினாரு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஹாக்கிம்ல வந்து டீட்டெயிலா வருது. இவன் ஃபர்ஸ்ட் பையத்து கேட்கறான்ல, யஸீதுக்காக பையத்து செய்யுங்கன்னு சொல்லி முஸ்லிம்களை பார்த்து இவன் கேட்கறான். அப்ப கேட்கும்போது ஒரு வார்த்தை வந்து அவன் கூடுதலா சொல்றான். என்ன சொல்றான்னா, முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் யஸீதை வந்து தேர்வு செய்தது எப்படிப்பட்டது என்றால் இது அபூபக்கர் மற்றும் உமரின் சுன்னத்தாகும் அப்படிங்கிறான். என்ன சொல்றாங்க மர்வான், அபூபக்கர் உமரை தேர்ந்தெடுத்தாங்கல்ல அது மாதிரி வந்து முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் யஸீதை தேர்ந்தெடுத்தாங்க. இதை கேட்டவனே இவன் போய் வேற எங்கேயாவது புருடா அடிச்சிருந்தானா பரவாயில்ல,
ஆனா டுமில் விட்ட இடம் எங்க அப்படின்னா அபூபக்கர் ரலியல்லாஹு பையன் முன்னாடி, அபூபக்கர் ரலியல்லாஹு மகன் முன்னாடி இந்த டுமில் விட்டாங்கன்னா அவர் என்ன பண்ணுவாரு, நம்மள மாதிரி ஒரு பயந்தாங்குழியா இருந்தா என்ன பண்ணுவாரு, அப்படியே அமைதியா உட்காந்துக்கிட்டு அந்த இடத்துல நைஸா நழுவிட்டு போயிடுவாரு. ஆனா இவர் யாரு, அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுக்கு பிறந்தவர் இல்லையா? அதான் சொல்றேன், சஹாபாக்களுடைய கண்ணியம்னா இந்த மாதிரியான சஹாபாக்களுடைய கண்ணியத்தை காப்பாத்துங்க, அல்லாஹ் சந்தோஷப்படுவான். அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்க, என்னது அபூபக்கருடைய சுன்னத்தா, இது ரோமாபுரியுடைய பாரசீகத்துடைய கிஸ்ராவுடைய சுன்னத்துங்கிறாங்க. இது ரோமர்களுடைய சுன்னத்தும் கிஸ்ராவுடைய சுன்னத்தும், இதுக்கும் அபூபக்கர் உமருடைய சுன்னத்துக்கும் சம்பந்தம் கிடையாதுன்னு ஒண்ணே. இப்ப மக்களை வந்து மண்டை கழுவுறது தான் இவன் வந்து பேசுறான். யாரு, மருவான் வந்து என்னத்துக்கு பேசுறான், யசீதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி மக்கள் எப்படியாவது இந்த மாதிரி தப்பு கணக்கு போட்டு நம்பி நம்மளுக்கு வந்து பையத்து செஞ்சிடணும். அப்ப அதை கெடுத்து விடுறாரு இவர். கெடுத்து விட்டவனே என்ன பண்றான், புடி அப்படிங்கிறான். அப்ப எதுக்காக பிடிச்சாங்க, பிடிக்க போனாங்க, கொல்றதுக்காக தான். பின்னாடி இவர் அநியாயமாக கொல்லப்பட்டார், அனாதை பிணமாக பாலைவனத்தில் கிடந்தார் இவர். இவங்களுடைய ஜனாசால போய் பின்னாடி ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அழுகுறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் பின்னாடி போய் அழுகுறாங்க, என்னுடைய சகோதரன் நீங்க என்னடா பண்ணிக்கங்கறாங்க. இன்னைக்கு சிக்கல, இன்னொரு நாள் சிக்கி இருக்காருல, கேட்டா நாங்க கொல்லலைன்னு சொல்லி அந்த மரவனை காப்பாற்றக்கூடியவர்கள் இப்போ சொல்லுவாங்க நாங்க கொல்லலைன்னு. ஆனா தெரியும் யாருக்கு ஒரு கொலை நடக்குது அப்படின்னா, இந்த சம்பவம் நடக்குது, அதுக்கப்புறம் இவர் பாடி கிடைக்குது, அப்புறம் நீங்க நினைச்சு பாருங்க, முடிச்சு போட்டுங்க எங்க இருந்து எங்க கனெக்ஷன் இருக்கும். இவர் கொல்லலைன்னு சொன்னா வேற யாரு கொண்டிருப்பா, வேற யாரு கொண்டிருப்பா? அப்போ கொல்றவங்க யாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்படிதான் வந்து இப்படிதான் ஒவ்வொருத்தரையும் வந்து அந்த அரசாங்கம் எப்பயுமே ஒரு கொலை பண்ணிச்சுன்னா அதுக்கு வந்து எவிடன்ஸ் எல்லாம் கிடைக்காது. அரசாங்கங்கள் கொலை பண்ணிச்சுன்னா அதுக்கு எப்பயுமே எவிடன்ஸ் கிடைக்காது, அப்படியே அதை மறைச்சிருவாங்க. அப்போ இந்த விஷயத்தை அவங்க சொல்லி என்ன பண்றாங்க, இது வந்து ரோமாபுரியோட சுன்னத்தும் கிஸ்ராவுடைய சுன்னத்து, இந்த சுன்னத்து வந்து அபூபக்கருடைய சுன்னத்து கிடையாது. இது பொறுத்த வரைக்கும் ஏராளமான இமாம்கள் சொல்லியிருக்காங்க. இது வந்து யாருடைய சுன்னத்து, முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் யசீதை தேர்ந்தெடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷரியத்துல கிடையாது, அபூபக்கர் ரலியல்லாஹு உடைய சுன்னத்துல கிடையாது, உமர் ரலியல்லாஹு உடைய சுன்னத்துல கிடையாது, உஸ்மான் ரலியல்லாஹு உடைய சுன்னத்துல கிடையாது, அலி ரலியல்லாஹு உடைய சுன்னத்திலும் கிடையாது. அலி ரலியல்லாஹு பத்தி இன்னைக்கு ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்காங்க, இலங்கை சார்ந்த ஒரு மௌலவி. இப்போ வந்து சமீபத்தில் இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஆர்டிகல் எழுதி ஃபேஸ்புக்ல எல்லாம் போட்டிருக்காங்க. அந்த ஆர்டிகலோட கிளிப்பிங் கூட நான் போடுறேன். அதில் சொல்றாங்க, தந்தைக்கு பிறகு மகன் தேர்ந்தெடுப்பது மன்னராட்சி அப்படின்னா அது அலி ரலியல்லாஹு செஞ்சார் இல்லைங்கிறாங்க. நான் கேட்கறது என்னன்னா, இவ்வளவுதான் உங்களுடைய மார்க் அறிவா? என்னை பார்த்து நீ மதரசாக்கு போனியா, அரபி ஓத தெரிஞ்ச, அரபி வாசகத்தோட சொல்ல பார்ப்போங்கிறீங்களா? அலி ரலியல்லாஹு அவர்கள் ஹசன் ரலியல்லாஹு அவர்களை தேர்வு செய்தாலுங்கிற இவ்வளவு பெரிய பொய்யை பேசுறீங்களே, உங்களுக்கு சஹாபாக்கள் மேல உண்மையிலே பாசம் இருக்கா? உண்மையிலே அல்லாஹ்வுக்கு பயப்படவே மாட்டீங்களான்னு நான் கேட்கறேன். அலி ரலியல்லாஹு எங்க தேர்வு செஞ்சாங்க? அலி ரலியல்லாஹு இடத்துல வந்து கேட்கப்படுது, ஹசன் ரலியல்லாஹு பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்றாங்க, நான் தேர்வு செய்யுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், தேர்வு செய்ய வேணாம்னு நான் சொல்ல மாட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இந்த சமுதாயத்தை விட்டு சென்றார்களோ அதே போன்று நான் உங்களை விட்டு செல்றேன், நீங்கள் பார்த்து எதை வேணாலும் செஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. மக்கள் தான் ஹசன் ரலியல்லாஹு அவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. எந்த முன் சென்ற உலமாக்களும் சலஃபுகளும் மன்னராட்சியை தேர்ந்தெடுத்து தேர்வு செய்யப்பட்டது போல் அலி ரலியல்லாஹு அவர்கள் தேர்வு செய்தார்கள் சொல்லியிருக்காங்களா? வரலாற்றில் ஏதாவது ஆதாரபூர்வமான ஹதீஸ் இருக்கா? அது அந்த இடத்துல வரும்போது காட்டுவோம், இன்ஷாஅல்லாஹ் ஃபுல் டீடைல் காட்டுவோம். இப்போ நம்ம எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, சும்மா ஷியாக்களை கொண்டு வந்து ஒரு முன்னாடி வந்து கேடயமா இவங்க வச்சுக்கிட்டு ஷியாக்களை பத்தி ஒரு வெறுப்பை ஏற்படுத்தி செய்யறது எல்லாம் பார்த்தீங்கன்னா அலி ரலியல்லாஹு அவர்களுடைய கண்ணியத்தை குறைப்பதும், சஹாபாக்கள் ஒட்டுமொத்த சஹாபாக்களுடைய கண்ணியத்தை குறைப்பதும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த புனிதமான நோக்கத்தை குலைப்பதும், ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மிஷனை குலைப்பதும், இதை செஞ்சு தவறு செய்தவர்களை பாதுகாப்பதற்காகத்தான் இவங்க கேடயமா என்ன பண்றாங்கன்னா இதெல்லாம் வந்து சொல்லிட்டு வராங்க. அப்ப அலி ரலியல்லாஹு அவர்கள் ஹசன் ரலியல்லாஹு அவர்களை தேர்வு செய்யலங்கிறது உங்களுக்கு தெரியுமா இல்ல தெரியாதா? இது வந்து இவர் ஒரு தனிப்பட்ட ஒருத்தருடைய கருத்துன்னு சொல்லி எடுத்துக்க முடியாது. சலஃபுகள் சார்பாக இதை வெளியிடுறாங்க. அப்ப இதுக்கு வந்து கீழே பயங்கரமா ஷேர் செய்யப்படுது, இந்த கருத்துக்கள் வாட்ஸ்அப்ல வருது, ஃபேஸ்புக்ல வருது. அப்ப எல்லாருமே இந்த கருத்தை வந்து சப்போர்ட் பண்ணதா, இதை ஆதரிச்சுதான் வரும். அப்ப எல்லாருமே இந்த கருத்துல தான் இருக்கீங்களா? அப்ப இவ்வளவு வெறுப்பு அலி ரலியல்லாஹு மேல வச்சிருக்கீங்கல்ல, அலி ரலியல்லாஹு அவர்கள் அதை தேர்வு செஞ்சிருந்தாங்கன்னா அதை குறை சொல்வதற்குண்டான அந்த தகுதி ஹுசைன் ரலியல்லாஹு அவங்களுக்கு இருந்திருக்குமா? என்னுடைய தந்தை அப்ப அந்த நேரத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு விட்டுருப்பாங்களா? விட்டுருக்க மாட்டாங்க. அப்போ என்ன அப்படின்னா, நீயும் தப்பு செஞ்ச நானும் தப்பு செஞ்சேன்னு ஒரு பொய் சொல்றதுக்காக இவருக்கு செஞ்ச அந்த பின்னாடி நடந்த இந்த அநியாயமான தேர்வை சரிப்படுத்துவதற்காக நியாயமாக நடந்த ஒரு தேர்வை வந்து பொய் நல்லா சொல்றாங்கல்ல, ஒருத்தர் மேல ஒரு பாவம் செஞ்சுட்டு அடுத்தவங்க மேல பழி போடாதீங்க, அது ரொம்ப மோசமான குற்றம். இந்த குற்றத்தை நீங்க யார் செய்றீங்க? சலஃபுகளை காப்பாற்றணும்னு சொல்லி நீங்க சலஃபுகளை காப்பாற்றலாம், நீங்க காப்பாற்றுறது வேற ஆட்களை, நீங்க சலஃபுகளை காப்பாற்றலைங்கிற இந்த இடத்துல புரிஞ்சுங்க. அடுத்து அலி ரலியல்லாஹு மேல அபாண்டமா ஒரு பழி போடுறீங்க. முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் தேர்வு செய்தது பாரசீகத்துடைய ரோமாபுரியுடைய கிஸ்ராவுடைய சுன்னத்தின் அடிப்படையில் தான் தவிர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தின் அடிப்படையில் இல்லைங்கிறது இந்த இடத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு மகன் அப்துர் ரஹ்மான் பின் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அதை வன்மையா கண்டிக்கிறாங்க. அந்த இடத்துல அவங்க குறிப்பிடுறாங்க அந்த தேர்வு எப்படிப்பட்டதா இருந்தது அப்படிங்கிறது. அந்த இடத்துல ஹாக்கிம்ல வரக்கூடிய அந்த செய்தியில அப்துர் ரஹ்மான் பின் அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, இது அபூபக்கருடைய சுன்னத்து கிடையாதுப்பா, இது வந்து ரோமாபுரியுடைய சுன்னத்து, கிஸ்ராவுடைய சுன்னத்து. ஹுசைன் மன்பி கூட அதில் பேசியிருப்பார் பாருங்க, இது ரோமர்களுடைய கலாச்சாரத்தோட முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் கலந்து வாழ்ந்ததால் ரோமர்கள் எப்படி செயல்பட்டார்களோ அப்படிதான் செயல்பட்டார்கள். அப்ப இதுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் கிடையாது, இதுல இருந்து அவங்களே ஒத்துக்கிட்ட விஷயம். ஆனா என்ன பண்றாங்க, ஷியாக்களை கவுண்டர் கொடுக்குறோங்கிற பேர்ல இந்த தவறையும் சேர்த்து நியாயப்படுத்துறாங்க. ஷியாக்களை திட்டுறதுன்னா அது தனியா வைங்க, அவர்களுடைய தவறுகளை தனியா பட்டியல் போடுங்க, அவர்களை பற்றி தனியா பேசுங்க. அதை கொண்டு போய் இவரை டச் பண்ணும்போதெல்லாம் ஏன் ஷியா லேபிள் எவன் மேல வேணாலும் குத்துறீங்க? யாரை பார்த்து ஷியா? அபூபக்கர் ரலியல்லாஹு பத்தி இவ்வளவு புகழ்றோம், நாம ஷியாக்களா? அபூபக்கர் ரலியல்லாஹு பத்தி இவ்வளவு சிறப்பிச்சு பேசுறோம், இந்த இடத்துல என்ன சொல்றீங்க, நம்மளை பார்த்து ஷியாங்கிறீங்க. அப்ப ஷியாக்கள் வந்து சஹாபாக்களை பத்தி புகழ்வாங்க அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா? கேட்டா என்னங்கிறாங்க, தக்கியா பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க.
தக்கியா பண்ணியாவது புகழ்வாங்களாங்கிறேன். தக்கியா பண்ணி அப்ப நீங்க புகழ்றதும் தக்கியான்னு நாங்க சொல்ல முடியுமில்ல, உள்ளத்துல இருக்கிறது தானே. அப்ப நாங்களும் சொல்றோம். அப்ப சலஃபுகள் எல்லாருமே சஹாபாக்களை ஏன் புகழ்றாங்க தெரியுமா? இவங்க எல்லாருமே அடிப்படையில் ஷியாக்கள் தக்கியா பண்றாங்க. தக்கியா பண்ணி தான் அவங்க என்ன பண்றாங்க? சஹாபாக்களை புகழ்றாங்க. உள்ளுக்குள்ள அவ்வளவு நயவஞ்சத்தனம் வச்சிருக்காங்க, உள்ளுக்குள்ள சஹாபாக்களை பத்தி அவ்வளவு வெறுப்பு வச்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு சொல்ல மாட்டாங்க, 10 வருஷம் கழிச்சு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா தக்கியாவிலே இவங்க வாழ்றாங்க. இது யாரு வேணாலும் சொல்ல முடியும். அநியாயமா பேசாதீங்க. யாருமே தக்கியா பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. அப்ப தக்கியா நீங்க எங்களுக்கு சொன்னீங்கன்னா நாங்க உங்களை பார்த்து சொல்லுவோம். நீங்களும் ப்ரூவ் பண்ண முடியாது, நாங்களும் ப்ரூவ் பண்ண முடியாது. எவன் தக்கியா பண்ணாங்கிறது மறுமையில தெரியும். அந்த தக்கியா புருடாலாம் தூக்கி சைடுல வச்சிருங்க. அந்த தக்கியாங்கிற அந்த பூச்சாண்டி எல்லாம் அது நிக்காது. முதல்ல அதெல்லாம் தூக்கி சைடுல போட்டுருங்க. இது உங்களுக்கும் பொருந்தும். அப்ப தக்கியாவை பொறுத்த வரைக்கும் நாங்க தக்கியா பண்றோம் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ண முடியாது, சேத்த வாரி இறக்க முடியாது. நாங்க அதை உங்க மேலையும் நாங்க வந்து அதை சொல்ல முடியும். அது வந்து உங்களாலையும் ப்ரூவ் பண்ண முடியாதுங்கிறது இடத்துல புரிஞ்சுக்கணும். ஒட்டுமொத்த சஹாபாக்களுடைய புகழை நம்ம வந்து சொல்லிட்டு வரோம். அபூபக்கருடைய தேர்வையும் சரி கண்டுட்டு வரோம். இப்படி யாரும் வந்து ஷியா வந்து பேச மாட்டான். என்ன நம்ம வந்து நடந்த வரலாற்றில் நடந்த தவறுன்னு சொன்னோம்னா இவங்க வந்து உடனே என்ன பண்றாங்க, இவன் பாருங்க ஷியாவுடைய பிரதிநிதியா வந்து பேசுறான். ஷியாவுடைய பிரதிநிதி நம்ம ஷியாவை சப்போர்ட் பண்றதா இருந்தால் நேரடியாக சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா எந்த ஒரு சந்தா வாங்கிட்டும் யாருடைய பின்புலத்தில் இருந்துட்டு நம்ம வந்து தாவா செய்யல. தனிப்பட்ட முறையில் நமக்கு எது சரின்னு போடுதோ அதை எடுத்து சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். அப்போ நம்ம ஷியா கருத்து சரின்னு நினைச்சிட்டோம், அது ஓப்பனாக எடுத்து போட்டு அதுக்கு என்னென்ன நியாயம் இருக்குன்னு எடுத்து போட்டு போவோமே தவிர ஷியாக்கள் சார்பாக ஒரு ஒளிஞ்சிருந்து பேசக்கூடிய ஒரு தேவை வந்து எங்களுக்கு கிடையவே கிடையாது. வேற ஒரு கூட்டத்தின் சார்பாக ஒளிஞ்சிருந்துட்டு பேசுறீங்க பாருங்க, அந்த மாதிரி ஒளிஞ்சிருந்துட்டு பேசக்கூடிய அந்த தேவை வந்து எங்களுக்கு கிடையாதுங்கிறது இந்த இடத்துல நான் வந்து புரிஞ்சுக்கிறேன்.